தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அனைவரும் அமர்வோம். திருப்பலி முன்னுரை. கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உலக ஆயர்கள் மாமன்ற நிகழ்ச்சிகள் 2021 முதல் 2023 ஆண்டு வரை நடைபெறுகிறது. இந்த நிகழ்வை 2021 அக்டோபர் மாதம் 10 திருத்தந்தை பிரான்சிஸ் தொடங்கி வைத்தார். இம்மாமன்ற நிகழ்வுகள் 3 கட்டங்களாக நடைபெறுகின்றது. முதல் நிலையில் மறைமாவட்ட அளவிலும், 2ஆம் நிலையில் கண்டங்கள் அளவிலும், 3ஆம் நிலையில் உரோமையில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தலைமையில் உலக ஆயர் மாமன்றம் 2023 அக்டோபர் மாதம் நடைபெறும். கூட்டு இயக்க திரு அவைக்காக ஒன்றிப்பு, பங்கேற்பு, திருத்தூது பணி என்ற சிந்தனையின் அடிப்படையில் இறை நம்பிக்கையாளர்களின் பங்கேற்புடன் கருத்து பரிமாற்றங்கள் நமது மறைமாவட்டத்தில் சிறப்பாக நடைபெற்றது. மறைமாவட்ட அளவில் பங்கு தளங்கள், இருபால் துறவு சபைகள், அருள்பணி மைய பணிக்குழுக்கள், இயக்கங்கள், கல்வி நிறுவனங்கள் என பல அமைப்புகளின் கீழ் மாமன்ற நோக்கத்தின் சிந்தனை தொகுப்புகள் அடங்கிய வினாத்தாள் வழங்கப்பட்டு கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டது. இதன் அடிப்படையில் மறைமாவட்ட அளவில் பரிந்துரைகள் மற்றும் கருத்து தொகுப்புகள் பெறப்பட்டன. தொகுப்புகள் தமிழக ஆயர் பேரவை மற்றும் உரோமைக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளது. இதனுடைய நிறைவை நாம் கொண்டாடும் விதமாக இன்றைய நாள் நமது மறைமாவட்ட ஆயரோடு இணைந்து திருப்பலியை நிறைவேற்றுவோம். திரு அவையோடு இணைந்து பயணிக்க உலக ஆயர்கள் மாமன்றத்தின் வாயிலாக இறைவன் நமக்கு அளித்திருக்கும் வாய்ப்புக்காக நன்றி கூறுவோம். உலக அளவில் மாமன்றத்தின் 2ஆம் கட்ட பணிகள் சிறப்பாக வெற்றியடைய இறை அருள் வேண்டி திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். எழுந்து நிற்போம். திருப்பலியை நாம் தகுதியான விதத்தில் ஒப்புக் கொடுக்க நம் பாவங்களுக்கு எல்லாம் மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். எல்லாம் வல்ல இறைவன் அமைதி இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத. தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, முது திரு அவையை ஆள்பவரும் காப்பவருமானவரே, உம்மடியார்களுக்கு அறிவு, உண்மை, அமைதி ஆகியவற்றின் மீது ஆர்வத்தை பொழிந்தருளும். அதனால் அவர்கள் உகந்தவற்றை முழு இதயத்துடன் அறிந்து உணர்ந்து முழு ஆற்றுடன் கடைப்பிடிப்பார்களாக. உலக ஆயர் மாமன்றம் கொடுத்துள்ள கருத்துக்களை நாங்கள் கலைந்து ஆராய்ந்து நாங்கள் எடுத்துள்ள முடிவுக்கெல்லாம் நிறைவாக இந்த விழாவை கொண்டாடும் வேளையிலே எம் மறைமாவட்ட ஆயர், குருக்கள், துறவியர், இறைமக்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. தனது மந்தையிலுள்ள அனைத்து ஆடுகளையும் ஒன்றிணைத்து வழிநடத்தி அவற்றின் வளமான வாழ்வுக்கு வழிகாட்டுதல் ஒரு நல்ல ஆயரின் பணி. திரு அவையின் பணியாளர்கள் தங்களின் பொறுப்பை உணர்ந்து தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட இறை மக்களை எவ்வித பிரிவினைகள் இன்றி ஒன்றிணைத்து வழிநடத்தி செல்ல சிறந்த முறையில் நல்ல ஆயராக பணியாற்றுகின்றனர் என்பதை உணர்த்தும் முதல் வாசகத்திற்கு செவி கொடுப்போம். முதல் வாசகம்.
எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 34, இறை திரு வார்த்தைகள் 11 முதல் 17 முடிய. எனவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நானே என் மந்தையை தேடிச் சென்று பேணி காப்பேன். ஓர் ஆயன் தன் மந்தையினின்று சிதறுண்ட ஆடுகளை தேடிச் செல்வது போல நானும் என் மந்தையை தேடிப் போவேன். மப்பும் மந்தாரமுமான நாளில் அவற்றை எல்லா இடங்களினின்றும் மீட்டு வருவேன். மக்கள் இனங்களினின்றும் அவற்றை வெளிக்கொணர்ந்து நாடுகளினின்றும் கூட்டிச் சேர்த்து அவற்றின் சொந்த நாட்டிற்கு அழைத்து வருவேன். அவற்றை இஸ்ரேலின் மலைகளிலும் ஓடையோரங்களிலும் நாட்டின் எல்லா குடியிருப்புகளிலும் மேய்ப்பேன். நல்ல மேய்ச்சல் நிலத்தில் அவற்றை மேய்ப்பேன். இஸ்ரேலின் மலையுச்சிகளில் அவற்றின் மேய்ச்சல் நிலம் இருக்கும். அங்கே வளமான மேய்ச்சல் நிலத்தில் அவை இளைப்பாறும். இஸ்ரேலின் மலைகளின் மேல் செழிப்பான மேய்ச்சல் நிலத்தில் அவை மேயும். நானே என் மந்தையை மேய்த்து இளைப்பாறச் செய்வேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். காணாமல் போனதை தேடுவேன். அலைந்து திரிவதை திரும்ப கொண்டு வருவேன். காயப்பட்டதற்கு கட்டுப்போடுவேன். நலிந்தவற்றை திடப்படுத்துவேன். ஆனால் கொழுத்ததையும் வலிமையுள்ளதையும் அழிப்பேன். இவ்வாறு நீதியுடன் அவற்றை மேய்ப்பேன். எனவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: உன்னை பொறுத்தவரை என் மந்தையே, நான் ஆட்டுக்கும் இடையேயும் ஆட்டுக்கிடாய்களுக்கும் வெள்ளாட்டுக் கிடாய்களுக்கும் இடையேயும் நீதி வழங்குவேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
இரண்டாம் வாசக முன்னுரை. கிறிஸ்தவ வாழ்வு என்பது இறைவன் நமக்கு அளித்துள்ள அருங்கொடைகளுக்கு ஏற்ப வாழ்வது. இறைவன் நமக்கு அளித்திருக்கும் வரங்களை, திறமைகளை, நல்ல பண்புகளை, ஆற்றல்களை திரு அவையின் வளர்ச்சிக்காக பயன்படுத்த வேண்டும். இதுவே நமது திருத்தூது பணி என்பதை உணர்த்தும் இரண்டாம் வாசகத்திற்கு செவி கொடுப்போம். இரண்டாம் வாசகம். ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 4 முதல் 8 வரை. ஒரே உடலில் நமக்கு உறுப்புகள் பல உள. அந்த உறுப்புகள் எல்லாம் ஒரே செயலை செய்வதில்லை. அதுபோலவே நாம் பலராய் இருந்தாலும் கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதால் ஒரே உடலாய் இருக்கிறோம். ஒருவருக்கொருவர் உடன் உறுப்புகளாய் இருக்கிறோம். ஆயினும் நமக்கு அளிக்கப்பட்டுள்ள அருளுக்கேற்ப வெவ்வேறு அருள் கொடைகளை பெற்றுள்ளோம். இறைவாக்குரைக்கும் கொடையை நாம் பெற்றிருந்தால் நாம் கொண்டிருக்கும் நம்பிக்கைக்கு ஏற்றவாறு அதை பயன்படுத்த வேண்டும். தொண்டாற்றும் கொடையை நாம் பெற்றிருந்தால் அதை தொண்டு புரிவதற்கு பயன்படுத்த வேண்டும். கற்றுக் கொடுப்போர் கற்றுக் கொடுப்பதிலும், ஊக்கமூட்டுவோர் ஊக்கம் தருவதிலும், தமக்குள்ளதை வழங்குவோர் தாராளமாய் கொடுப்பதிலும், தலைமை தாங்குவோர் முழு ஆர்வத்தோடு செயல்படுவதிலும், இரக்கச் செயல்களில் ஈடுபடுவோர் முகம் மலர்ச்சியோடு அவற்றை செய்வதிலும் தாம் பெற்ற அருள் கொடைகளை பயன்படுத்த வேண்டும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் எழுதிய தூய நற்செய்தி இயல் 15 இறை வார்த்தைகள் 1 முதல் 11 வரை. உண்மையான திராட்சை செடி நானே, என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர். என்னிடமுள்ள கனி கொடாத கொடிகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார். கனிதரும் அனைத்து கொடிகளையும் மிகுந்த கனிதருமாறு கழித்து விடுவார். நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாய் இருக்கிறீர்கள். நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்து இருங்கள். கொடி திராட்சை செடியோடு இணைந்து இருந்தால் அன்றி தானாக கனிதர இயலாது. அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தால் அன்றி கனிதர இயலாது. நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள். ஒருவர் என்னுடனும்
நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. என்னோடு இணைந்து இராதவர் கொடியைப் போல தரித்து எரியப்பட்டு உலர்ந்து போவார். அக்கொடிகள் கூட்டிச் சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுக்குள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனிதந்து என் சீடராய் இருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. எழுந்து நிற்போம். சிறப்பான இந்த நாளில் நம் மறைமாவட்டத்தின் பல்வேறு தேவைகளுக்காக மன்றாடுவோம். எல்லா பங்கு தளங்களிலிருந்தும் பிரதிநிதிகள் வந்திருக்கிறீர்கள். ஆகவே இங்கே திருச்சி திண்டுக்கல் திரு அவையானது இங்கே ஒருங்கே கூடியிருக்கிறது என்பதை அறிந்து நம் திரு அவைக்காக இறைவனுடைய அருளையும் ஆசிரிய வேண்டுவோம். அன்பினி இறைவா, திரு அவையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவர்த்தார் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். திரு அவையில் ஒன்றிப்பு, பங்கேற்பு, திருத்தூது பணி ஆகியவற்றில் சிறந்து விளங்கவும் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட திரு அவையை சிறந்த வழியில் வழிநடத்த தேவையான அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் இறைவா, அகில உலக தலைவர்களை ஆசீர்வதியும். மக்களின் நலனை மட்டும் கருத்தில் கொண்டு ஆட்சி நடத்தவும், போர், மக்கள் விரோத மனப்பான்மை அகலவும், உலக நாடுகள் அனைத்தும் ஒன்றிப்புடனும் நட்புடனும் செயல்பட்டு இறையாட்சியை இம்மண்ணில் கொண்டு வர தேவையான வரங்களை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் நிறைவா, உலக ஆயர்கள் மாமன்ற நிகழ்வுகள் தலத்திரு அவையிலும் உலக திரு அவையிலும் சிறப்புடன் நடைபெறவும், மாமன்றத்தின் அடுத்த கட்ட தொடர்பணிகள் வெற்றிகரமாக முடிவு பெறவும், மாமன்ற முடிவுகளின்படி இறைமக்கள் அனைவரும் திரு அவையில் இணைந்து பயணித்து இறைப்பணியாற்ற தேவையான அருளை தர வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் இறைவா, எங்கள் மறைமாவட்டத்தில் உள்ள அனைத்து குடும்பங்களையும் உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். நாங்கள் அனைவரும் திரு அவைக்கு கீழ்ப்படிந்து வாழவும், திரு அவையின் வழிகாட்டலுக்கு உட்பட்டு திருத்தூத பணியாற்றவும் எங்களுக்கு நல்ல வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, மன்றாட்டை கேட்டருளும். உண்மையின் தெய்வமே இறைவா, உலக மக்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். ஜாதி, மதம், இனம் இவற்றையெல்லாம் கடந்து அன்பு, ஒற்றுமை, நீதி, இரக்கம் இவற்றில் நிலைத்து நிற்கவும், உமது அன்புக்கு சாட்சியாக வாழவும் வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் உம்மை உம் திருமகனை நம்பியிருப்பதற்காக, அவரிலே நம்பிக்கை கொண்டு இருப்பதற்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம். திருச்சபையின் பிள்ளைகளாக நாங்கள் விளங்குவதிலே நிறைவடைகின்றோம். அதற்காகவும் நன்றி கூறுகின்றோம். நாங்கள் உமக்கு ஏற்ற திரு அவையாக
திகழவும் உமக்கும் உம்முடைய திருமகனுக்கும் சாட்சி பகர்ந்து வாழவும் வழிநடத்தும். எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாமை மன்றாடுகிறோம். எனக்காக நீ தந்த வாழ்வீந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. இறையேற்று உனதாக மாற்றி அருட்பலியில் ஏனை நீனைப்பாய் இறைவா. எனக்காக நீ தந்த வாழ்வை ஏந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. அணையாத தீபம் உன் திரு இதயம் ஏற்றிட வந்தேன் என் சிறு ஆகலே. உலகின் ஒளியாயிருப்பவனே உன் கோவில் நானாக மாற்றிடுவான். ஏற்றிடுவாய் மாற்றிடுவாய் இறைஞ்சுகின்றேன் இறங்கிடுவாய். எனக்காக நீ தந்த வாழ்வை ஏந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. இதை ஏற்று உனதாக மாற்றி அருட்பலியில் ஏனை நீ இணைப்பாய் இறைவா. எனக்காக நீ தந்த வாழ்வை ஏந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. சோதரர் சோதரிகளே, நாம் அனைவரும் கொடுக்கும் இப்பலி எல்லாமல்ல தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றதாம் ஜெபியுங்கள். ஆண்டவர் என் திருப்பலி புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது திருஅவையின் நன்மைக்காகவும் எனது கையில் பலியேற்றுக் கொள்வாராக. கனிவு மிக்க இறைவா, உம் ஊழியர்களின் காணிக்கையை கண்ணோக்கி உம்முடைய ஒளியின் அருளை அவர்களுக்கு வழங்குவீராக. அதனால் உமக்கு சரியானவற்றை அவர்கள் கண்டுணர்ந்து பற்று உறுதியுடன் அவற்றை நிறைவேற்றுவார்களாக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே
தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் உலகம் அனைத்துக்கும் மேலே ஏறிச் சென்று உமது வலப்பக்கத்தில் அமர்ந்து வாக்களிக்கப்பட்ட தூயாவியாரை நீ சொந்தமாக்கிக் கொண்ட பிள்ளைகள் மீது பொழிந்தருளினை. ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வான தூதர்கள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதயப்பற்றதோடு உமது புகழை பாடி குரல் எழுப்பி பாடுவதாவது: தூயவர் தூயவர் வான் படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு இருந்து அருந்தியவன் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்படைக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்திருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் பால்சாமி, எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உம் திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கனித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படைப்புனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, ஏமக்கு அமைதி அருளும். ஏமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இந்த உலகின் பாவங்களை போக்குவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தினமை காத்து நித்திய வாழ்வழிப்பதாக.
ஆகவிருந்தாக என் நிறைவாவா மனம் மகிழ்ந்திட வாழ்க்கையின் நிறைவே வா 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 ஆகவிருந்தாக என் நிறைவாவா மனம் மகிழ்ந்திட வாழ்க்கையின் நிறைவே வா 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 வா. ஆறுதல் அளித்திடும் அருள் மொழியே திரு ஆகமம் முழங்கிடும் உயிர் மொழியே உடலோடு உலகோர் நடுவெழுந்தாய் ஏமை உனதுடனென நீ மாற வைத்தாய் அகவிருந்தாக என் நிறைவாவா மனம் மகிழ்ந்திட வாழ்க்கை நிறைவே வா 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 வா. மொழி மொழிந்தவும் திரு இதழார் ஏமதான் மன்னர் குணம் பெற மொழிந்திடுவார் உமையடைந்திடையாம் தகுதியற்றோ இனி உமதருள் கிடைத்தால் வாழ்ந்திடுவோம் அகவிருந்தாக என் நிறைவாவா மனம் மகிழ்ந்திட வாழ்க்கையில் நிறைவே வா 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 வா. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயோ தீய
எனது இறப்பின் வேளையினில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யோம். இறை இயேசுவில் அன்புக்குரிய இறைமக்களே, ஆயர் மாமன்ற மறைமாவட்ட அளவிலான நிறைவு விழாவை கொண்டாடுகிற இந்த வேளையிலே தொடர்ந்து ஆயர் மாமன்றம் 2023 நிறைவு பெற இருக்கிறது. அதற்காக நாம் தினமும் தொடர்ந்து இறைவேண்டல் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்திலே உங்களிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆயர் மாமன்ற ஜெப அட்டையை எடுத்துக்கொள்ளுங்கள். இப்பொழுது நாம் பக்தியோடும் நம்பிக்கையோடும் உலக ஆயர் மாமன்றத்திற்காக இறைவேண்டல் செய்வோம். தூய ஆவியாரே, தூய ஆவியாரே, உமது திருப்பெயரால் கூடியுள்ள நாங்கள் உமது திருப்பெயரால் கூடியுள்ள நாங்கள் உம் திருமுன் நிற்கின்றோம். உம் திருமுன் நிற்கின்றோம். நீர் ஒருவர் மட்டுமே ஒருவர் மட்டுமே எங்களை வழிநடத்தக்கூடியவர். எங்களை வழிநடத்தக்கூடியவர். எம் இதயங்களை நீர் வாழும் இல்லங்களாக மாற்றும். நீர் வாழும் இல்லங்களாக மாற்றும். நாங்கள் நாங்கள் எவ்வழியில் பயணிக்க வேண்டும் என்பதையும் எவ்வழியில் பயணிக்க வேண்டும் என்பதையும் எவ்வாறு பயணிக்க வேண்டும் என்பதையும் எவ்வாறு பயணிக்க வேண்டும் என்பதையும் எங்களுக்கு கற்றுத்தாரும். எங்களுக்கு கற்றுத்தாரும். நாங்கள் வலுவற்றவர்கள், நாங்கள் வலுவற்றவர்கள், குற்றமுள்ளவர்கள், குற்றமுள்ளவர்கள், ஒழுங்கின்மையை ஏற்படுத்தாதவாறு ஒழுங்கின்மையை ஏற்படுத்தாதவாறு எங்களை காத்தருளும். எங்களை காத்தருளும். எங்களின் அறியாமையால் எங்களின் அறியாமையால் தவறான வழிகளில் செல்லாமலும் தவறான வழிகளில் செல்லாமலும் பாகுபாடுகள் காட்டாமலும் வாழச் செய்தருளும். வாழச் செய்தருளும். உம்மிலே எம் ஒற்றுமையை கண்டு உம்மிலே எம் ஒற்றுமையை கண்டு உண்மையான பாதையில் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நிலை வாழ்வை நோக்கி பயணிப்போமாக. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் தந்தையாம் இறைவனோடும் திருமகனாம் இயேசுவோடும் என்றென்றும் ஒன்றிணைந்து எந்நாளும் எவ்விடத்திலும் செயலாற்றும் உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமென். மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, உம் புனித கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உம்மடியார்கள் உண்மையில் உறுதிப்படுத்தப்பட்டு உமது பேரின் மேன்மையை நாட தூண்டப் பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
திரு அவையோடு ஒன்றித்து பயணிக்க சென்று வாருங்கள். வாழ்வின் பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி.